என்னுடன் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு குமரகுரு அவர்களும் மாநிலத்தினுடைய செயலாளர் அனந்தபிரியா அவர்களும் இங்கே உள்ளார்கள். இன்றைய தினம் இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. பாராளுமன்றத்திலே பெண்களுக்கான இடஒதுக்கீடு இது குறித்த மசோதா இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய சட்ட அமைச்சர் அவர்களால் அந்த திருத்த மசோதா பெண்களுக்கான இடஒதுக்கீடு திருத்த மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து நாளை மறுநாள் வரை இது குறித்த விவாதங்கள் பாராளுமன்றத்திலே நடைபெறவிருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்வோம் என்று வாக்குறுதி அளித்திருந்தாரோ அந்த வாக்குறுதியை மிக சிறப்பாக நிறைவேற்ற ஒரு அற்புதமான அருமையான திருத்த சட்ட மசோதாவை இன்று முன்மொழிந்திருக்கிறார்கள். இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக இந்த நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த மசோதாவின் படி இந்த வரவிருக்கிற புதிய சட்டத்தின்படி பல ஆண்டுகளாக பெண்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு வந்த நிலையில் 2005 இந்த மசோதாவை கொண்டு வந்து குழப்பங்களை உருவாக்கி கூட்டணி கட்சிகளினுடைய மிரட்டலுக்கு அடிபணிந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த இயலாமை தோல்வி முறியடிக்கப்பட்டு மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீடு இப்பொழுது அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் இவ்வளவு அவசரம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஏன் இவ்வளவு அவசரமாக தரப்படுகிறது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டாளிகளிலே ஒருவரான அகிலேஷ் யாதவ் இன்றைக்கு இதை விமர்சித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில். காங்கிரஸ் தன்னுடைய கூட்டாளிகளான அகிலேஷ் யாதவ் போன்ற, அதாவது சமாஜ்வாதி கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளை துணைக்கு அழைத்து கொண்டு பெண்களுக்கு எந்த காரணத்தை முன்னிட்டும் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்துவிடக்கூடாது என்று துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை முறியடிப்போம் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி எப்படி பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தொடர்ந்து நாம் ஆதரித்து வருகிறோமோ, 2005 கூட காங்கிரஸ் ஆட்சி, திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது இது போன்றதொரு மசோதாவை ஆதரிப்போம் என்று பகிரங்கமாக சொன்னது பாரதிய ஜனதா கட்சி. திரு அத்வானி அவர்கள் வெளிப்படையாக பேசினார். ஆனால் அன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியிலும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இதை எதிர்த்து எப்படி முடக்கலாம் என்று திட்டம் போட்டு முடக்கினார்கள். ஆனால் இப்பொழுது நாம் 2029 பாராளுமன்ற தேர்தலிலேயே பெண்கள் 33 விழுக்காடு குறைந்தது வர வேண்டும் என்கின்ற இந்த சட்டத்தை நாம் கொண்டு வரும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எதிர்த்து வருகின்றன. இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடியை ஏற்றிக்கொண்டிருக்கிறார். பெண்கள் 33 விழுக்காடு வந்துவிடக்கூடாது என்கின்ற கவலையோடு இந்த கருப்பு கொடியை அவர் ஏற்றியிருக்கிறார். வீடுகள் தோறும் கருப்பு கொடி ஏற்றுங்கள் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு எதிரான கட்சி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த கட்சியில் ஒரு குறிப்பிட்ட பெண் தலைவரை வரவிடாமல் செய்து கொண்டிருக்கிற அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாடு முழுவதும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் பல்வேறு பொய் பிரச்சாரங்களை, தவறான கருத்துக்களை சொல்லி இது பிரிவினைக்கு வழிவகுக்கும் என்று அவருடைய
முதலமைச்சருடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவாளர்களை விட்டு தூண்டிவிட்டு வேண்டுமென்றே இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பழித்து மக்களை தூண்டிவிட்டு எப்படியாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். எதற்காக இந்த தொகுதி மறுவரை மற்றும் இந்த சட்ட திருத்த மசோதா, மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான சட்ட திருத்த மசோதா என்றால் 2029 மிக விரைவாக நாம் இதை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆவலோடு விருப்பத்தோடு செயல்படும் பொழுது முட்டுக்கட்டை போட முயற்சிக்கிறார்கள். இதில் தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு இடங்கள் குறைக்கப்படும் என்கின்ற வதந்தியை, பொய்யை மறுபடியும் சொல்லி இல்லாத ஒன்றை இருப்பதாக காண்பிக்கிறார்கள். யார் இவர்களிடம் சொன்னது? இதிலே குறையும் என்று யார் சொன்னார்கள்? டீலிமிட்டேஷன் ஆக்ட், தொகுதி மறுவரையறை சட்டம் என்ற ஒன்றின் கடி, அதனுடைய அடிப்படையில் ஓய்வு பெற்ற அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய நீதிபதிகளில் ஒருவரை இதற்கு தலைமையாக நியமித்து ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக தலைமை தேர்தல் ஆணையர், மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர்கள் என்று ஒரு மிகப்பெரிய குழுவை எல்லா மாநில அரசுகளோடும் கலந்து ஆலோசித்து மிகப்பெரிய ஒரு விவாதங்களுக்கு பிறகு அந்த குழு பரிந்துரையின்படி அந்த குழு என்ன முடிவு செய்கிறதோ அதன்படி தான் இந்த தொகுதி மறுவரையறை அமையும் என்பதை தெளிவாக இந்த சட்ட திருத்த மசோதா சொல்கிற வேளையில் இப்படி செய்து விடுவார்கள், அப்படி செய்து விடுவார்கள், நம்முடைய தென் மாநிலங்களுக்கு குறைந்துவிடும், தமிழகத்திற்கு குறைந்துவிடும் என்கின்ற பொய்யை மறுபடியும் 100 முறை ஒரு பொய்யை சொன்னால் அதை உண்மையாக்கி விடலாம் என்கின்ற தவறான விஷயத்தை முதலமைச்சர் முன்வைத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வானது இந்திய சரித்திரத்திலே பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் நேற்றைய தினம் மண்ணச்சநல்லூரில் சிந்துஜா என்கின்ற ஒரு பெண், அந்த பெண் அங்கு இலவச பாத்திரங்களோ அல்லது பொருட்களோ கொடுத்துவிட்டு வாங்கி கொண்டு அதை கிண்டல் செய்து ஆபாசமாக அந்த பெண்ணை பேசி நெய்யாண்டி செய்து அந்த பெண்ணை இழிவுபடுத்தி தரம் தாழ்ந்து பேசி மிக கேவலமான வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். தான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டோம், தன் மீது இப்படிப்பட்ட ஒரு மோசமான தாக்குதல் பெற்றிருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த பெண் மிகுந்த துயரமுற்று தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண்ணினுடைய மரணத்திற்கு திமுக காரணமாகி இருக்கிறது. மறுபடியும் நேற்றைய தினம் கூட ஒரு 60 வயது முதிய ஒருவர் ஒரு சிறு குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். இது தொடர் நிகழ்ச்சியாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில். எவ்வளவு ஒரு அகம்பாவம் இருந்தால், நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கிறேன், அதை நீ வாங்கிக் கொள்கிறாய் என்று மிக மோசமான ஒரு பெண் மீதான தாக்குதல். அது மட்டுமல்ல, அதை கண்டித்து கேள்வி கேட்ட அந்த பெண்ணின் மீது தாக்குதல் நடத்தி துடைப்பத்தாலே அடித்து ஒரு பெண்ணை நட்டநடு சாலையில் அடித்து அவமானப்படுத்தியதின் விளைவு ஒரு குடும்பமே என்று தவித்து கொண்டிருக்கிறது. அந்த பெண் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறாள் திமுகவினரால். இப்படிப்பட்ட மோசமான நிலைமைதான் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது. விளாத்திகுளத்திலே நடந்த சம்பவத்தை பார்த்தோம். யார் அந்த சார் என்கின்ற கேள்விக்கு இன்றளவும் பதில் கிடையாது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். 2 வயது குழந்தை, 4 வயது குழந்தை, 8 வயது சிறு குழந்தை மாணவி என்று மிக மோசமான நிலைமையிலே இன்றைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த
பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை திமுக எதிர்க்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க வகையில் தொடர்ந்து பேசி வருவது, அதற்காகவே பயிற்சி பட்டறை நடத்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது மிகையாகாது. இப்படி ஒரு மோசமான விஷயங்களைத்தான் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். 25 வயது ஒரு பெண்மணி, இப்படி அதுவும் குறிப்பாக பட்டியலினத்தை சார்ந்த அந்த பெண்மணி இன்றைக்கு உயிரை விட்டிருப்பது என்பது மிகுந்த துயரத்தை அளிக்கிறது. அதே போல் இன்றைக்கு தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பெரிய பட்டியலே நாம் கொடுக்க முடியும். இங்கே 2 திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நபர்கள் சென்னையில் ஒரு காவல்துறை பெண் அதிகாரியை மிக மோசமாக பாலியல் வன்கொடுமை செய்தது. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் 5 வயது குழந்தையை கடலூர் மாவட்டத்தில் பாலியல் பலாத்காரம் செய்தது. அதே மாதிரி திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை சேர்மன் ஒரு மிக மோசமான முறையில் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தது. அதே போல் நாம் ஏற்கனவே சொன்னது போல் ஞானசேகரன் என்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த நபர் அண்ணா பல்கலைக்கழகத்திலே செய்த பல்வேறு விஷயங்கள், 2 வயது குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து அடித்தே கொன்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு இளைஞரணியை சேர்ந்தவர். இப்படி இதையெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னை தமிழகத்திற்கு அப்பா என்று பெருமையாக அழைத்துக் கொள்கிறார். ஒரு அப்பா எப்படி தன்னுடைய மகள்களை, தன்னை நம்பி இருக்கக்கூடிய குழந்தைகளை கைவிட்டு விட்டார். நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வராக தன்னை தானே அப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடஒதுக்கீட்டை, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பது ஏன்? 2029 இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு அடுத்த தேர்தலிலே வந்துவிட வேண்டும் என்று நாம் அனைவரும் வரவேற்கும் பொழுது திமுக அதை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு இதுவரையிலும் என்ன செய்திருக்கிறது? அதற்காக எச்சரிக்கை நடவடிக்கை என்ன செய்திருக்கிறது? காவல்துறை குற்றங்களை தடுப்பதற்குத்தான் காவல்துறைக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர குற்றங்களை செய்த பின்னர் குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக அல்ல என்பது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா, தெரியாதா? சிறு குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணம் சாராயமும் போதைப் பொருளும் தான் என்பது முதலமைச்சருக்கு தெரியுமா, தெரியாதா? கடந்த 5 வருடங்களில் இந்த போதைப் பொருள் கலாச்சாரமானது ஒரு மாஃபியாவாக தமிழகத்தை அரித்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சருக்கு தெரியுமா, தெரியாதா? யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வெட்டலாம், குத்தலாம், கொல்லலாம் என்கின்ற சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருப்பது முதலமைச்சருக்கு தெரியுமா, தெரியாதா? இப்படி பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் கூட கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் தொடர்ந்து இந்த தமிழகத்தை சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பது முதலமைச்சருக்கு தெரியுமா, தெரியாதா? எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதாவானது, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவானது, பெண்கள் 33 விழுக்காட்டிற்கும் மேலாக பாராளுமன்றத்தில் வந்து விடுவார்கள் 2029 என்கின்ற அச்சத்தின் காரணமாக, பெண்கள் மீதான வெறுப்பின் காரணமாக இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பை தெரிவித்து மக்களை தூண்டி விடுவது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது. இதை இன்றைய பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறோம். இப்பொழுதும் சொல்கிறோம், இந்த மசோதாவை திமுக எதிர்த்தால் எப்படி காங்கிரஸ் இந்தியா முழுவதும் அழிந்து போனதோ அதைவிட மோசமாக தமிழகத்தில் திமுக தோல்வியுறும், வீழும் என்பதை மட்டும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்,
நம்முடைய வழக்கறிஞர் அணியினுடைய பிரிவினுடைய தலைவர் திரு குமரகுரு அவர்கள் இன்றைய தினம் நம்முடைய தேர்தல் அலுவலரை தலைமை அலுவலரை சந்தித்து திமுக மீது ஒரு புகார் கொடுத்திருக்கார். அவர் உங்களுக்கு அதை விளக்குவார். இன்றைக்கி நாங்கள் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து 3 முக்கியமான குற்றச்சாட்டை இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். முதலாவது குற்றச்சாட்டு, தமிழ்நாடு முழுவதும் 8000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த கூப்பனுக்கு உண்டான அனுமதியை பெற்றுவிட்டு அதை தனியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று கூப்பன் முறையிலேயே அந்த 8000 ரூபாய் கொடுத்து பக்கத்தில் இருக்கும் கடையில் போய் நீங்கள் 8000 ரூபாய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன நூதனமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி திமுக எடுத்திருக்கிறது நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்க விளக்கத்தில் நாங்கள் 8000 ரூபாய் கூப்பனுக்கு ஏற்கனவே அனுமதி வாங்கி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் சிஇஓ கேட்டதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற அந்த 8000 ரூபாய் கூப்பன் அனுமதி என்பது வால் போஸ்டர் சுவரொட்டிக்கும் பெரிய பெரிய பேம்ப்ளெட்டுக்கும் ஃப்ளையர்ஸுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பேம்ப்ளெட் மாதிரி கையில் கூப்பன் மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்க அத்தனை இடத்துலையும் கூப்பனை இப்போது சீஸ் பண்ண ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. அதை முதல் குற்றச்சாட்டாக சொல்லியிருக்கோம். அதில் பாதி வெற்றி அடைஞ்சிருக்கோம். இரண்டாவதாக, திருவாரூரில் வடபாத்தி மங்கலம் என்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட 25-30 கிராமங்களுக்கு உண்டான இடத்துல பிரச்சாரம் செய்வதற்கு நாங்கள் அனுமதி கேட்டிருக்கும் போது அங்கே இருக்கும் காவல்துறை ஆணையர் ஆய்வாளர் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டார், நீங்கள் போங்கன்னு. ஆனால் அடுத்த நாளே அங்கே இருக்கிற ஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய வருவாய் ஆர்டிஓ எனக்கு சீக்கிரட்டாக ஒரு டிஎஸ்பி எனக்கு கொடுத்த ரிப்போர்ட்டின் பேரில் அங்கே 13ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஏற்கனவே திமுக வேட்பாளருக்கு பிரச்சாரத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருப்பதால் உங்களுக்கு அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு ஒரு விசித்திரமான, இதுவரை கேள்விப்பட்டிராத ஒரு அருமையான ஒரு ஆர்டர் இன்றைக்கி போட்டிருக்காரு. அதை கொண்டு போய் கொடுத்தோம். அவங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி போடவே முடியாது, ஏன்னா எந்த ஆர்டருமே கையில் எழுதக்கூடாது, எல்லாம் சுவேதியா ஆப்பில் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் அதை கொடுத்தோம். இது ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு அகென்ஸ்டாக போனது. இது உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளவு மோசமாக ஒரு வருவாய் அதிகாரி ஆர்டிஓன்னு சொல்லக்கூடியவர் எவ்வளவு இறங்கி, அவர் தான் ஆர்ஓ திருவாரூருக்கு, அவர் சொல்கிறார், இந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்துகிறார். இங்கே இந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்டிருக்கும் அத்தனை கிராமங்களிலும் ஏற்கனவே திமுக வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கி உள்ளதால் தங்களுக்கு அனுமதி வழங்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை விட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை மீறுற செயல் எங்காவது இருக்குமா? அதையும் கொடுத்துருக்கோம். அந்த ஆர்ஓ கான்டாக்ட் பண்ணி நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், நேற்று முந்தானத்தில் ஒரு 3 நாளாக இந்த சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய 85 வயதுக்கு மேற்பட்டவரும் 40% மேலே டிசபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களுக்கும் வீட்டுக்குள்ளே சென்று அவங்கள பேலட் பேப்பரில் ஓட்டு வாங்கலான்னு ஒரு முறையை பயன்படுத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும், முந்தானேத்து காரைக்குடி சிவகங்கை 2 இடத்துலையும், இன்றைக்கு தமிழகம் முழுவதும், இன்றைக்கு குறிப்பாக மதுரையில் நேற்று அதிகாரிகள் எல்லாம் அந்த லோக்கல் இருக்கிற பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய அவரை கூப்பிட்டுக்கிட்டு சாதாரணமாக எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் விஏஓ துணை இல்லாமல் போகக்கூடாதுன்றது ஒரு சாதாரணமான விதி. எல்லா இடத்துலையும் அந்த விதியை மீறப்பட்டு அந்த விஓவை கூப்பிடவே கூடாமல் நேரடியாக வீட்டுக்குள்ளே போயிட்டு அதிகாரிகள் 1000 ரூபாய் பணத்தை கையில் கொடுத்து 85 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள், உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அவங்களுக்கு கண் பார்வையெல்லாம் மக்களாக இருந்ததுன்னா அதை வச்சுட்டு 1000 ரூபாய் கொடுத்தது திமுக, அதனால் திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு உதயசூரியனில் ஓட்டு போட்டிருக்கிறதா குற்றச்சாட்டு வச்சு அதுக்கு உண்டான வீடியோவை எடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த ஒரு நபர் மதுரையில் அவங்களோட பாட்டியோட வீட்டுக்கு போய் கையில் பணத்தை எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் வந்து காமிக்கிறார், என் பாட்டிக்கு 1000 ரூபாய் யார் கொடுத்தது? அப்போ அங்கே இருக்க அதிகாரிகளும் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. நீங்கள் இல்லாமல் எப்படி எங்கள் வீட்டுக்கு 1000 ரூபா வரும்? அப்படிலாம் யாருக்குமே ஓட்டு போட சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு அந்த மூதாட்டி சொல்கிறாங்க, 1000 ரூபாய் இந்த பக்கம் கொடுத்துட்டு உதயசூரனுக்கு போடுன்னு இந்த அதிகாரி தான் சொன்னார். எந்த அதிகாரினா இந்த அதிகாரின்னு கையில் காட்டுறாங்க. அந்த முழு வீடியோவையும் ஒரு பென்ட்ரைவில் போட்டு இன்றைக்கி சிஇஓ கையில் கொடுத்துருக்கோம். அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் துரதிருஷ்டவசமாக நேற்றோடு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் பேலட் பேப்பர்ஸ் தான் நடக்குது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க இப்படி ஒரு அவலங்கள் இதுவரை எந்த தேர்தலும் நடக்கலை. நாங்கள் ஒவ்வொரு குற்றச்சாட்டும் ஒவ்வொரு நாளும் சிஇஓட்ட சொல்லும் போது யார் அதிர்ச்சி ஆகிறாங்களோ இல்லையோ அதிகாரி முதல்ல அதிர்ச்சி ஆகிறாங்க, இப்படி நடக்குதா அப்படிங்கிறாங்க. ஆனால் அடுத்து அப்புறம் ஆக்ஷன் என்ன எடுக்கிறாங்கன்றது தெரியல. இப்போ நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம். இது ரொம்ப சீரியஸ் அலிகேஷன். பேலட் பேப்பர் எல்லாத்துலேயுமே உதயசூரியன்ட்டு வாங்குறது யாருன்னா அரசு அதிகாரிகள், அங்கே போகிற தேர்தல் அதிகாரிகள் வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டு இன்றைக்கி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட அதை சொல்கிறேன். ஓட்டுக்கு லஞ்சம், ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை ஏமாற்றி மோசடி செய்து
இப்படிப்பட்ட ஒரு இழிவான செயலை, ஜனநாயகத்தை படுகொடிக்குள்ளே தள்ளி ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். ஆனால் சட்ட ரீதியாக பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் முயற்சியை தடை போட காத்திருக்கிறது திமுக. அதனால் இனியாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டு நீதிப்படி சட்டப்படி நடப்பார் என்று நம்புகிறோம். நம்ம பேசுவதுக்கு தான் வேறு எதனா இருந்தால் சொல்ல போலாமா? நன்றி. அந்த மாதிரி யார் சொன்னாங்க? அதான் கனிமொழி அவர்கள் யார் உங்களிடத்தில் தமிழகத்திற்கு குறைவான இடங்கள் கிடைக்கும் என்று சொன்னார்கள்ன்றது தான் கேள்வி. இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதில் டீலிமிட்டேஷன் ஆக்டின் படி, அந்த அடிப்படையின் படி அமைந்திருக்கக்கூடிய அமையவிருக்கின்ற ஒரு குழு, அந்த குழு தான் எப்படி என்பதை முடிவு செய்ய. அந்த குழுவில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? தேர்தல் ஆணையர் இருப்பார், அரசியல் கட்சிகள் இருக்க போவதில்லை, மாநில தேர்தல் ஆணையர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது போன்ற ஒரு தவறு நடக்கும்? எந்த ஒரு மாநிலத்திற்கும் பாரபட்சம் இருக்காது, எந்த ஒரு தொகுதிக்கும் பாரபட்சம் இருக்காது அப்படின்றத தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். ஏற்கனவே பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ப்ரோராட்டா பேசிஸில் இது நடக்கும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது உள்ளது உள்ளபடி அந்த விழுக்காட்டின் அடிப்படையில் இருக்கும் என்பதை நாம் சொல்லியும் கூட தொடர்ந்து இப்படி சொல்லி வருவது மக்களை ஏமாற்றும் ஒரு செயலாகத்தான் நாம் பார்க்கின்றோம். இதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் என்னென்னா, இது ஏற்கனவே இருந்த அந்த மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவானது அல்லது சட்டமானது, அந்த சட்டத்தின்படி பார்த்தால் 2034 தான் இந்த 33 விழுக்காடு வரும். ஆனால் இப்பொழுது இந்த சட்ட திருத்தத்தின்படி 2029 வருவதற்கான அனைத்து விஷயங்களையும் இந்த மசோதா குறிப்பிட்டிருக்கிறது. அப்போது பிரச்சனை என்ன? உங்களுக்கு தள்ளி போட்டுக்கிட்டே போகணும். இதைத்தான் காங்கிரஸ் தொடர்ந்து செய்து வந்தது. தள்ளி போட்டுக்கிட்டே போகலாம். அதாவது நாங்கள் மகளிருக்கு இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லி அதை தள்ளி போட்டுக்கொண்டே வந்தார்கள். ஆனால் பிஜேபி என்ன செய்கிறது? ஏன் தள்ளி போகணும்? ஏன் இன்னும் 10 வருஷம் ஆகணும்? நாம் முன்னாலே அதை செஞ்சுருவோம். இப்போ 2026 இருக்கிறோம். அப்படி ஒரு 2 வருஷத்தில் தாண்டி போயிட்டோம்னா இன்னும் 2 வருடங்களில் இந்த சட்டமானது அமலுக்கு வந்துவிடும். அப்போ 2 வருடங்களில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 33 விழுக்காடு வரும் என்ற மகிழ்ச்சியோடு அவர்கள் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா என்பது தான் கேள்வி. என்ன சொல்கிறீங்க? சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே நான் சொன்னது போன்ற ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் நடக்கக்கூடிய, அப்போ உங்களுக்கு இந்த நாட்டினுடைய ஜுடிஷியரி மேலே, நீதித்துறையின் மீது நம்பிக்கை இல்லையா? இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்பதைத்தான் நாம் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறோம். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? தமிழ்நாட்டில் மேற்கு வங்க தேர்தல் நடக்கும்போது இது நடத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நடத்தக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? அடுத்த வருடம் பார்த்தோம் என்றால் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 7 மாநிலங்கள் தேர்தல் வந்துடும். அப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்களா, இந்த நாட்டில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை தேர்தல் வந்து கொண்டு தான் இருக்கிறது, அதைத்தான் சொல்கிறோம். அப்படி வேணாம்னா என்ன சொல்லணும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்? வேணாம், எங்களுக்கு இது தேவையில்லைங்க, நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சமயத்தில் வைப்போம்னு சொல்லணுமா வேணாமா? உங்களுக்கு அதுவும் வேணாம், இதுவும் வேணாம். அல்டிமேட்லி என்ன தேவைன்னா, நாங்கள் ஊழல் செய்து காசு கொடுத்தாவது தேர்தலில் ஜெயிப்போம், அதிகாரம் வேண்டும், ஊழல் வேண்டும், அதே மாதிரி எங்களுக்கு முறைகேடுகள் செய்ய வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், அவங்களுடைய நம்முடைய முதலமைச்சருடைய ஆஸ்தான கவிஞர் வைரமுத்து எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள். அவர் அசோக சக்கரத்தில் இருக்கக்கூடிய 5 சிங்கங்களை குறிப்பிட்டு இது திராவிட மாநிலங்களை உண்டு விடும்லாம் போட்டிருக்கிறார். ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டி பேசியிருக்கிறார் வைரமுத்து. யார் தந்த தைரியம்? முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய தைரியம். அதே மாதிரி எங்களுடைய அமைச்சர், மத்திய அமைச்சர், மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் குறித்து என்ன பேசியிருக்கிறார்? வாய்க்கொழுப்புலாம் பேசுகிறார். யாருக்கு வாய்க்கொழுப்பு? இந்த தமிழகத்தில் இன்றைக்கு வாய்க்கொழுப்பு இருக்கிறதுனால 2 பேருக்கு தான் வாய்க்கொழுப்பு இருக்கிறது. ஒன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாருக்குமே மரியாதை கொடுக்காமல்,
கண்ணிய குறைவாக, நாகரீகமற்று, மிக மோசமாக, தரம் தாழ்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைமை தாங்கக்கூடிய அவரை மிக மோசமாக தன்னுடைய முதுகை அடமானம் வச்சுட்டாரு அப்படின்னு பேசுகிறாரு. இவர் தமிழ்நாட்டு மக்களை அடமானம் வைத்து 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழக மக்களை அடமானம் வைத்திருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின், இவங்கெல்லாம் பேச்சா பேசுகிறாங்க. மக்கள், அதுவும் பெண்கள் குறித்து எப்படி பொன்முடியில் துவங்கி ஓசியில் போகிறீங்க இப்படியெல்லாம் பேசி இவர்களுக்கு எங்களுடைய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குறித்து பேசுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை. ஆனால் அவர் வாய்க்கொழுப்போடு பேசுவது என்பது கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி பிரிவினைவாதம் பேசுவது, தனிநபர்கள் மீது தாக்குதல் நடத்துவதெல்லாம் மிக மோசமானது. இன்றைக்கி முதலமைச்சர் சொல்கிறார், அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? ஈவேரா அவர்கள் ஈவேரா 23ஆம் பக்கத்தில் என்ன சொன்னார்ன்றதை எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியது ஞாபகம் இருக்கும். என்ற முன்னேற்ற கழகத்துக்காரன் எதை வேண்டுமானாலும் செய்வான் அப்படின்னு சொல்லி 23ஆம் பக்கத்தில், அதுவும் வீரமணியினுடைய புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அதனால் இப்படி தொடர்ந்து ஆபாசமான, அருவருக்கத்தக்க, நாகரிகமற்ற பேச்சுக்களை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து கொண்டு திரு மு.க. ஸ்டாலின் பேசுவதை தவிர்க்க வேண்டும். இல்லைன்னா திமுக தலைவராக நீங்கள் வாங்க, முதலமைச்சர்னு சொல்லிக்காதீங்க, ரிசைன் பண்ணுறங்க. இப்போயே ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் பேசுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் முதலமைச்சருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள். அதுதான் இப்போது இங்கே இருக்கக்கூடிய பல அதிகாரிகளை நாம் சில காவல்துறை அதிகாரிகள் மீது கூட, உயர் அதிகாரிகள் மீது கூட எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு புகார் கொடுத்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். சென்னையினுடைய மாநகராட்சி ஆணையர் இப்படி பல விஷயங்களை நாம் பார்த்துருக்கிறோம். அதே போல் பல அதிகாரிகள், இப்போ கூட திரு குமரகுரு அவர்கள் சொன்னது போன்று அதிகாரிகளை வைத்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய அளவிற்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இது முற்றிலுமாக இதை நாம் சரி செய்ய வேண்டும். ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். இங்கு அதிகாரம் இருந்தால், பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று நினைப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. உறுதியாக இது களையப்பட வேண்டும். ரைட்ஸ் போ நீங்கள்